நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும். ஏன்னா நீங்கள் 2 பேருக்கும் ஒரே வீக் ஆஃப் ஃப்ரைடே, அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டா. என்ன கோயிலுக்கு போகலான்னு நான் சொன்னேன், குபேரர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சொன்னேன். 5 வருஷம் இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கும், அந்த கோயிலுக்கு மட்டும் போனதில்லை. இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில், கூட்டமாக இருக்கும். போகணுன்னா 8 மணிக்கெலாம் போனாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னான். கிளம்ப போகலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தா நான் நல்லா தூங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு எழுந்திரிச்சிட்டா, 8 மணிக்கெலாம் எழுந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்கா. அப்புறம் நான் 12 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு துணியை ஊற வச்சுட்டு டீ, இஞ்சி, ஏலக்காய் டீ போட்டு குடிச்சிட்டு 2 பேரும் நீ லேட்டாக இருந்துச்சு, நான் லேட்டாக இருந்துச்சு, கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் சரி இங்கே இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு முடிக்கு வந்து கலரிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து மருதாணி பூசினேன். அவள் வந்துங்க கலரிங் பண்ணிகிட்டு இருந்தாள். கலரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவள் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் போகலான்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த சாக்கில் டான்ஸ் ஆடி வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். பேச்சுலர்லேயே ரொம்ப வைப்பாக இருக்கும், ஆனால் மெமரிஸாகவும் இருக்கும். நாங்கள் 10 பேர் இந்த ரூமில் 10 பேர் குறைஞ்சி இப்போ 3 பேர் இருக்கோம். 3 பேரில் நாங்கள் 2 பேர் தான் க்ளோஸாக இருக்கோம். நாங்கள் வந்து 5 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதனால் ரொம்ப க்ளோஸு. அப்புறம் வந்து நான் கடலை மாவே போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அது போட்டால் எனக்கு ரொம்ப ஆயில் ஃபேஸாக காமிக்கும். இவன் போட்டால் சரி இவன் போடுறான்னு சொல்லிட்டு நான் ரீல்ஸ் தான் எடுத்தேன், என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு. இவன் என்னென்னா ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் அப்படி விட்டா, வாய்க்குள்ளெலாம் போயிட்டு. அப்புறம் சரி எப்படின்னா எப்படின்னு சொல்லிட்டு வாயில் எல்லாத்துலேயும் நான் எடுத்து பூசிட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்புறோம். மணி பார்த்தா 3 ஆயிடுச்சு. 3 மணி 4 மணிக்கு மேலே ஆகிட்டு. அப்புறம் கோயிலுக்கு இங்கேருந்து நடந்தே போய்ட்டோம். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நடந்து போயிட்டு அங்கே போனால் மணி 5. அங்கே போனால் செம்ம க்ரௌடு. போனானே பிரசாதம் கொடுத்தாங்க. குடுகுடுன்னு ஓடி போய் நானும் என் ஃப்ரெண்டும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நாங்கள் 2 பேருமே பப்ஸு கடையில் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் போகிற வழியில் பப்ஸ் வாங்கி கொடுத்தோம். அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சாமியை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டோம். சாமி எத்தனை மணிக்கு போயிட்டு வந்தோன்னா 6 மணி, ஒரு 5:30க்குள்ளே போனோன்னா 7:30க்கு தான் வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு வெளியே கடைலாம் இருந்துச்சு. அந்த கடையில் போயிட்டு ஒரு குட்டி சாமி சிலை ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கயிறு வாங்க ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கயிறு வாங்கினோம் 2 பேரும். அப்புறம் குங்குமம் வாங்கினோம். அரக்கு கலர் குங்குமம் வாங்கிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டோம். அவள் நடக்கையில் வந்து நிழலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் அவள் பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்கள். வீட்டுக்குள்ளே திறந்து வந்து பார்த்தோம், வீடே வந்து 2 ஆக்கி வச்சுருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஒரு நாள் கோயிலுக்கு போனதுக்கு இவ்வளோ ரணகுலம். அப்புறம் ஒரு குட்டி சிலை வாங்கிச்சுன்னா அந்த குட்டி சிலை தான் இந்த சிவன் ஐயா. எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ அழகாக குட்டியாக இருந்துச்சு, அதனால் நான் பார்த்தோன்னே வாங்கிட்டேன்.